நமக்கு இந்த புறாங்கெல்லாம் இருக்குது, நம்ம பசங்க இருக்கிறாங்க, அப்படியே ஃப்ரீயா ஜாலியா இதே மாதிரி இருந்துருவேன். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து புறாவை எப்படி ட்ரைன் பண்ணுறதுன்றதை கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து நார்த்து சைடில் தான் வந்து அதிகமாக வந்து புறாவை பறக்க விட்டுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டா பேஜில் வந்து கமெண்ட்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து பேட் கமெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு சிலர் வந்து குட் கமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ அவங்களுக்காகவே நான் வந்து வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பீஜன் எப்படி ட்ரைனிங் பண்ணணுன்ற வீடியோ வந்து ஒவ்வொன்றா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த புறாவை பறக்க விட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், ஸோ அதேமாதிரி பீஜினை வந்து ட்ரைனிங் பண்ண உடனே நம்ம வண்டி பின்னாடி வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கீழே தூக்கி போட்டு கொஞ்சம் நம்மக்கிட்ட வர மாதிரி ட்ரைன் பண்ண பிறகு தான் நம்ம வந்து வீடியோஸை வந்து பைக் பின்னாடி கூட்டிகிட்டு போகிற மாதிரி பண்ணணும். தப்பு கட்டேச்சு. ஓகே கைஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு 30 நாள் ஆன பிறகு பீஜினை வந்து நம்ம பைக் பின்னாடி வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கீழே தூக்கி போட்டு புறா வந்து பின்னாடி வரா மாதிரி ட்ரைனிங் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒரு 40 நாள் ஆன பிறகு பைக் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை ட்ரைனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்க கண்டினியூ பண்ணணும். ஆக்சுவலாக இவர் வந்து 4 கல்லி முடிஞ்சிடுச்சு. இது கொஞ்சம் பெரிய புறா, இது வந்து சின்ன புறா. இதையும் நம்ம பறக்கிட்டு பார்க்கலாம். இவரும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோடி புறாவை கூட்டிகிட்டு போனால் தான் புறா பின்னாடி வருன்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் இதை தனியாக விட்டாவே என் பின்னாடி தான் வரும். ஸோ இன்றைக்கி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ஜதையோட கூடவே தான் புறா வந்து பறந்து வருதுன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம பாசமாக வளர்த்தா கன்ஃபார்ம் நம்ம பின்னாடி வரும். நான் இதை மறைச்சிட்டு இதை மட்டும் விடுறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், இது என் பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கமெண்ட்ஸ்க்காகவே தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேனே. கட் பண்ணிக்கோ. நம்ம பையன் ரெடியாக இருக்கான். ஆக்சுவலாக உண்மையாகவே நான் அந்த பீஜனை தனியாக தான் பறக்கணும்னு நினச்சேன். ஸோ ஆனால் இந்த ஒயிட் பீஜனை வந்து நான் அந்த பைக்கோட கவருக்குள்ளே தான் நான் போட்டு வச்சுருந்தேன். அது வெளியே வந்து அது கூடவே பறந்து வந்துருச்சு. உண்மையாகவே இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பீஜன் வந்து ஜோடியில்னா கூட பறந்து வருங்க. ஸோ நம்ம காட்டுற பாசம் தான், அது மட்டும் உண்மை தான். ஸோ நம்ம திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஜோடி புறாவை மறைச்சிட்டு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து கம்பல்சரி ஒரு 1 கிலோமீட்டராச்சும் நம்ம பீஜன் கூட போய் ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை வந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ். அதேமாதிரி என்னோடய பீஜனுக்கு வந்து பின்னாடி இருந்து வீடியோ எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். முன்னாடி போய் வீடியோ எடுத்தோன்னா கேமராமேன் தலையிலேயே போய் உட்காந்து கெலாட்டா பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மழை பெஞ்சதால் ஓரளவுக்கு கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் இந்த சன்செட்டோட லைட்டிங்ஸு, நேச்சர் என்விரான்மெண்ட், ஸோ இதெல்லாம் வந்து வேறு லெவல், அடிச்சிக்கவே முடியாது.
நானே கொஞ்சம் குத்து மதிப்பா தாள் தான் இருந்தேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே புறாவுக்கு வந்து பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். போதுனே பீ வச்சா குத்தலிஞ்சி. இப்போ வந்து நம்ம இந்த புறாவை தான் வந்து பறக்கட்டும். ஸோ ஒருத்தர் வந்து கமெண்டில் சொன்னார் இல்லைங்களா, ஜோடி புறா இருந்தால் தான் கூட வரும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் கிடையாது. சிங்கிள் புறாவாக இருந்தாலும் வரும். நம்ம வந்து அதை பக்காவாக ட்ரெயின் பண்ணியிருந்தால் கன்ஃபார்ம் நம்ம பின்னாடி வரும். அது ஆக்சுவலாக இது வந்து 4 கள்ளி முடிஞ்சிடுச்சு. இது வந்து இப்போ தான் ஒரு 50 நாள் ஆகுது இந்த குட்டி பொரிஞ்சு. வணங்கண்ணா. ஸோ அதேமாரி இந்த புறா வந்து என்கிட்ட இருந்தால் சைலண்ட்டாக இருக்குது. வேறு யாராச்சும் கை வச்சாவே ரொம்ப சேட்டை பண்ணுது. இன்னும் குழந்தைங்கள பார்த்தா பயங்கரமாக ஏமாற்றும். ஏய் ஓகே கைஸ், ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து பீஜன் எப்படி பக்காவாக ட்ரெயின் பண்ணணுன்றதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். ஸோ ஏன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணது வந்து எப்படின்னா பீஜன் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் நார்த் சைடு வந்து நிறைய பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் வச்சுக்கும்போது சுத்தமாக புரியலையாம். ஸோ அவங்களுக்காகவே வந்து நான் யூடியூப்பில் வீடியோ போடலான்னு ஒரு தாட்டில் இருக்கேன். ஸோ எனக்காக சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டிவ் இருந்தால் நான் இன்னும் என்னுடைய வீடியோவை வந்து குவாலிட்டியாக போடுவேன். இப்போ இவர் என்னையும் கொத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக எப்பவுமே இந்த கம்பளை பிடிச்சி தான் இழுத்துட்டு இருப்பார். அந்த கம்பளை பார்த்தாவே அவருக்கு ஆகாது. இப்போ சும்மா கையை காமிச்சவே கொத்துறாரு பாருங்க. ஓகே, ஸோ மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் சந்திக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.